அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 5 கிங் லியர் பிளேவை எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு பிளேவை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எப்படி படிக்கணும், அதுலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுவும் குறிப்பாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய அந்த அந்த ட்ராமா இருக்கு இல்லைங்களா, பிளே இருக்கு இல்லையா, அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதின பிளே, மார்வல் எழுதினது, பென் ஜான்சன் எழுதின பிளே, இந்த மாதிரி பிரிட்டிஷ் ரைட்டர் எழுதின பிளேலேருந்து தான் நம்மளுக்கு கோட்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மாடர்ன் ரைட்டர்ஸ் எழுதின பிளேவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷெரிடன் எழுதினது, இந்த மாதிரி எழுதின மாடர்ன் ரைட்டர்ஸ் எழுதின பிளே, அதாவது 1800களுக்கு பிறகு உள்ளவங்க எழுதின பிளேஸ்லாம் கேரக்டர் என்ன, அந்த பிளேவோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த பிளே என்ன மாதிரியான பிளே, ஃப்ளாஷ்பேக் பிளேவா அல்லது ரியலிஸ்டிக் பிளேவா, அந்த மாதிரி அப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியர் பிளேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டே ஒரு கிளாஸ் டெக்ஸ்ட்டே படிச்சிடணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் ரெஃபர் பண்ணுறது அப்படி தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நம்ம அது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பிளேவை பார்த்தின ஒரு பிளே ஹவு டு அனலைஸ், அதாவது ஹவு டு ரீட் பிளே, ஹவு டு ரீட் எ பிளே. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிளேவோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிங் லியர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க, இந்த கிங் லியர் அப்படிங்கிற இந்த பிளேவில் என்ன கதை, ஃபஸ்ட்டு என்ன கதை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னாக்க ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேவோட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிங் லியர் அப்படிங்கிறது ஒரு கிங் லியர் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தார். அவுட்லைன் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும், டீட்டெயிலாக இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த அவுட்லைன் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். கிங் லியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, 3 பெண் குழந்தைங்க, 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 2 பேருக்கு திருமணம் ஆகிடுச்சு, ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை. அவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு ஓப்பனிங் சீன் மாதிரி தான் இந்த பிளே ஓப்பன் ஆகும். அதில் 2 பேருக்கு சொத்தை பிரித்து கொடுத்துறாரு, 3வது பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு, கடைசியில் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, லாஸ்ட்டாக அவர் எப்படி இறந்து போகிறாரு அப்படிங்கிறது இதுதான் ஒரு அவுட்லைன் ஸ்டோரி. இது அவுட்லைன் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். அதுக்கப்புறமா 2வது அதில் வர்ற கேரக்டர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் வர்ற கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸுடைய குவாலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். கேரக்டர்ஸ்னால் இப்போ இதில் கிங் லியர் இருக்காங்க, ரீகன் இருக்காங்க, கார்னிலர் இருக்காங்க, இந்த மாதிரி கார்னிலியா இருக்காங்க, ஒரு ஃபூல் ஒருத்தர் இருக்காரு, கென்ட் ஒருத்தர் இருக்காரு, கிளஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு பிரபு இருக்காரு, எட்மண்டுன்னா ஒரு பையன், அந்த கிளஸ்டருக்கு ஒரு பையன் இருக்கான், எட்கார்ட் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த மாதிரி இதில் வரக்கூடிய இந்த கேரக்டர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கேரக்டர்ஸ் பேஸில் எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, கேரக்டர் பேஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்போம்னா, இந்த கேரக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதாவது பொதுவாக ஷேக்ஸ்பியர் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அவர் காலகட்டத்தில் அந்த சோஷியல் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பார். ஒவ்வொரு பிளேலையும் ஒவ்வொரு விதமான ஒரு புது விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். அதுதான் ஷேக்ஸ்பியர் பிளே இன்றைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவோ வருஷங்கள், 1000 வருஷங்கள் கடந்தும் இன்றைக்கும் அந்த பிளேஸ் எல்லாம் நம்ம மனசில் நிற்கிது அப்படின்னாக்கா, அதுக்கு ரீசன் அந்த காலகட்டத்தில் உள்ள லைஃப் அப்படியே பிரதிபலிக்கிற வகையில் இருக்கும். எலிசபெத் ஏஜ் அப்படியே பிரதிபலிக்கிற வகையில் இருக்கும். 2வது அவர் ஒரு பிளேவுக்கு இன்னொரு பிளே அவர் கொடுக்குற டிஃப்ரென்ஸு, அந்த கேரக்டர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இன்னமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேயை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான குவாலிட்டியில் இருக்காங்க. இது ஒரு கொஸ்டின். இப்போ யூஜிடிஆர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கேண்டிடா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிளே, பெர்னார்ட் ஷா எழுதின பிளே கேண்டிடாங்கிறது ஒரு முக்கியமான பிளே. அந்த பிளேலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்க, கேண்டிடாஸ் ஃபாதர் கேரக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமானவர், ட்ரஸ்ட் ஒர்த்தியானவர், கொஞ்சம் நேர்மையானவர், அதே சமயத்தில் முரட்டுத்தனமானவர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் பிளேவில் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் எங்கேயுமே இந்த 2 வேர்டு இருக்காது. அவர் ரொம்ப முரட்டுத்தனமானவர் அண்ட் ரொம்ப இறக்கமான வாய்ந்தவர் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை நீங்கள் பிளேயில் எந்த இடத்துல தேர்னாலும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் தான் இந்த கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின் இருக்குது.
ஸோ அது மாதிரி இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைன் கூட வரும், ஐ எம் ஸோ அண்ட் யங், எஸ் ஐ எம் ஸோ யங் அண்ட் இன்னசென்ட் அப்படின்னு ஒரு சாரி ட்ரூத் அப்படின்னு, ஐ எம் யங் அண்ட் ட்ரூத் அப்படின்னு ஒரு இந்த கிங் லியரில் வந்து கார்டிலியா இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பிளேலே யங்கஸ்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிளேலே யங்கஸ்ட் யார், இந்த பிளேலே ரொம்ப ஜென்யூனஸ் பர்சன் யார், ஜென்யூனஸ்ட் யார் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ட்ரஸ்ட் ஊத்தியாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப கவர்டு, ரொம்ப பேராசன் இருந்தவங்க யார் இந்த பிளேயில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட எண்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப விசுவாசமாக கெண்ட் பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார், கெண்ட் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிங் லியருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருப்பார். நீங்கள் என்ன ஒன்றாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு, ஆனால் எனக்கு வந்து உங்களுடைய எப்படி இதில் வந்து ஜூலியஸ் சீசரில் வந்து புருட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா, நீ என்னுடைய நாட்டுக்காக நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அதில் அந்த கேரக்டர் வேறு, இந்த கேரக்டர் நல்லவர், ரொம்ப நல்லவர். நீங்கள் என்ன தான் நீங்கள் என்னை கொண்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து எதை பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் ஓவரால் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், டீட்டெயில்டு ஸ்டோரி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கேரக்டர் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரியும். ரெண்டாவது. மூணாவது, இதில் இருக்கக்கூடிய ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் ஸ்டோரி, ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் ஸ்டோரி. ஓகேங்களா? இந்த ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் ஸ்டோரி நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து தமிழில் புக் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இந்த ஆக்ட் வைஸ் இந்த புக் இருக்குங்களா, இது வந்து பொற்கிளி கவிஞர் அரு சோமசுந்தரம் அப்படின்னு எழுதினவர் அவங்க எழுதியிருக்காங்க. ஷேக்ஸ்பியரோட ஒரு முக்கியமான பிளே எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் வந்து அவங்க புக்காகவே போட்டிருக்காங்க. ஒரு 50 ரூபா தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு தமிழ். இதை நீங்கள் எப்படி படிக்கணும், ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் நம்ம எப்படி சார் படிக்கணும் அப்படின்னாக்க, இப்போ நானும் அப்படி தான் அதை படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் இதை நான் கூட முடிக்கல. இந்த புக்கில் வந்து ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சீன் இதில் தமிழில் படிச்சுட்டு அது அப்படியே ஒரிஜினல் டெக்ஸ்ட், இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 120 rupees வரும். இது நான் என்னோட புக்குக்கு விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம், நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக. எனக்கு நான் ஒரு ஆக்ட் ஒரு சீன் படித்தேன், இதை அப்படியே தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷில் வந்து இந்த ஒரு ஆக்ட் ஒரு சீன் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் அந்த லைனில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து லைனை, அந்த பிளேயில் வர லைனை எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்கிறது புரியலை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து தமிழில் எடுத்து பார்த்துக்கலாம், தமிழில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஈஸியாக புரியும். அப்போ நீங்கள் வந்து அந்த கதையோடைய சீக்வன்ஸ் மாறாமல் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னாக்க ஒரு ஓவராலாக பிளே நடத்தும் போது, இப்போ நிறைய யூடியூப்ஸில் வந்து பிளே நடத்துகிறாங்க, பட் நடத்தும்போது ரொம்ப டீட்டெயிலாக நடத்துகிறாங்க. இப்போ பாரத அகாடமியில் ஒரு ரவீந்திரன் சார்லாம் ஒரு பிளே போட்டிருந்தாங்க யூடியூப் இதில், பழைய பிஜிஆர் சிலபஸ் ஹென்ரி ஃபோர்த் போட்டிருந்தாரு, ஆண்ட்ரன் கிளியோபாட்ரா போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து அதில் ஒரு சில சீன் மட்டும் இடையில வந்து அந்த கேம் போடும்போது அல்லது லெசன் நடக்கும்போது ஒரு சில சீன் விட்டுருவாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர்ஸில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஃபாஸ்டர்ஸில் வந்து அந்த இவர் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து எந்த ஆக்டில் எந்த சீனில் அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து ரிவைல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சீன் இருக்குது, ஒரு கொஸ்டினே இருக்குது, எந்த ஆக்டில் வந்தாங்க அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு கதை தெரியும். ஃபாஸ்டர்ஸ் எடுத்துட்டோம்னா அவர் வந்து ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து அப்படியே உருவத்தை கொண்டு வந்தார், அவருடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அப்படிங்கிற கதை நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இது எந்த ஆக்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு தடவை பிஜிக்கு எடுக்கல, சாரி பாலிடெக்னிக் கேட்டதுதான் நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்குறப்ப வந்து நமக்கு புரியாமல் போகும். ஸோ அப்போ நீங்கள் இந்த சீக்வன்ஸ் மாறாமல் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, தமிழ்லேயே படிச்சுக்கிட்டீங்கன்னாக்க அது உங்களுக்கு ஸ்டோரியாக தெரியும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 4th ஒன் வந்து கோட்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். கோட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். அது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்று படிக்கிறது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எப்படி சார் நம்ம படிக்கிறது அப்படின்னாக்க, ஓவராலாகவே எல்லாமே இதில் வந்து குறிப்பாக பிரிட்டிஷ் பிளேஸ் மட்டும்தான் இது வரைக்கும் பிஜிடிஆர்லையும் சரி, யூஜிடிஆர்லையும் சரி, பாலிடெக்னிக்லையும் சரி, ஈவன் நெட்டு செட்டில் கூட என்ன பண்ணுவாங்கன்னாக்க பிரிட்டிஷ் ஆத்தர்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து தான் நீங்கள் லைன் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்களே தவிர மாடர்ன்லேருந்து லைன் கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எங்கே சார் படிக்கிறது இருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து ஏதாவது யூனிவர்சிட்டி புக்ஸ் இருக்கும். யூனிவர்சிட்டி புக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிபெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எல்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பர், ரெகுலர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாங்க ட்ராமா அப்படிங்கிற ட்ராமா இருக்கக்கூடிய ஒரு 2 லைனை கொடுத்து இந்த லைனை வந்து எதை இது பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒரு இந்த பிளே படிக்கும்போது நம்ம எப்படி சார் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்க முடியும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது அப்படின்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு பிளேலையும் கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஒரு முக்கியமான சீன் ஒன்று இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்மத் நீங்கள் மேக்மத் பிளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளே அந்த ரெண்டு சீன் வந்து ரொம்ப முக்கியமான சீன். அந்த மேக்பத் வந்து சாலை வைக்க பேசுவார். அது அவர் அந்த அரசர் கொன்னதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய கைகள் ரத்த கரைகளாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாங் பேராகிராஃப் அது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து வந்து இந்த விச்சஸ் வந்து அப்பேர் ஆகிற ஃபஸ்ட்டு சீனை வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதில் கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து மேக்பத்தோட ஒய்ஃப் லேடி மேக்பத் வந்து அந்த நைட் வாக்கிங் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனில் பேசக்கூடிய இப்போ இதெல்லாம் ஓவரால் பிளே இருக்கிறதே மேக்பத் ரொம்ப பெரிய பிளேவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ் வந்து எல்லார் மனசுலையும் நிற்கும். குறிப்பிட்ட சீன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, அதில் இருக்க லைனை மட்டும் ஓரளவுக்கு படிச்சு அதுக்கு நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட் நான் ஒரிஜினல் எல்லா பிளே நடக்கும் போதும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாகவே எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வந்து அந்த கோர்ட் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன். வேறு அதில் ரொம்ப பெருசாக இருக்காது. கோர்ட் சீன் வந்து எல்லா மனசுலையும் நிற்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான சீன். அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்டில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஆண்டனி கிளியோபாட்ராவில் வந்து அதே சேம் இவன் நாட்டை விட்டு போகும்போது இவன் பேசுகிற வசனங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டனி பொரியனை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்கும். அப்புறமா வந்து அந்த ஆண்டனி இறந்துட்டான்னு சொல்லி அந்த இவங்க வந்து சொல்லும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் ஜூலியஸ் சீசர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதில் வந்து அந்த ஸ்டாப் பண்ணுற சீசரை வந்து ஸ்டாப் பண்ணுற சீன் வந்து ஒரு ஃபேமஸான சீனு. தென் அதுக்கப்புறம் அந்த ஆண்டனியோட ஸ்பீச், அது புருட்டஸோட ஸ்பீச் ஒரு ஃபேமஸான சீனு. அடுத்த ஆண்டனியோட ஸ்பீச் வந்து அவருடைய பரியல் காமெடி பேசுவார் இல்லையா, அந்த சீன் வந்து ஒரு ஃபேமஸான சீன். ஸோ இந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் பிளேயில் ஒவ்வொரு பிளேலையும் ஒரு சீன் அல்லது 2 சீன் அல்லது 3 சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த சீன் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த சீன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கிங் லியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த கிளைமாக்ஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து நோட் பண்ணிவிட்டு அல்லது ஒரு தடவை படிச்சுட்டாலே போதும். இது இவங்க தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்ம ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிளேயை வந்து இப்படி தான் படிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ ஒரு பிளே இப்படி தான் படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அடுத்து வந்து இந்த பிளே இது நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம். கிங் லியர் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா, இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் இதனுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் ஸ்டோரிக்கு வந்து இந்த புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கை பிடிஎஃபாக கொடுக்க முடியாது. ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அந்த 2 புக்குமே அது மாதிரி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3வது இந்த தமிழில் உள்ள புக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அந்த நேம் போட்டிங்கனாக்க வரும். நான் அந்த இமேஜை கூட நான் கீழே கொடுக்குறேன். அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. 4 புக்குமே இருக்குது. இப்போ நம்ம பிஜிடிஆர் பேர் இருக்கக்கூடிய 4 புக்குக்குமே இதே மாதிரி ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் ஒரு லைன் பை லைன் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க தமிழில். அதை நீங்கள் படிக்கணும் ஸ்டோரிக்கு. 2வது இதை உங்களுக்கு ஸ்டோரி முதல்ல புரியணும்ல. இவ்வளோ புக்கு நீங்கள் ஒரு புக்கை ஃபுல்லாக ஒரே நாளில் படிக்க முடியாது அந்த புக்கை. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கும். டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் இந்த புக்கை படிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன சார் பண்ணுறது, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த கிங் லியரை வந்து 2வது டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டேன். 2வது மூவியாக படிங்க, மூவியாக பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். மூவியாக பாருங்கள். இது தமிழில் வந்து கிங் லியர் அப்படிங்கிறது வந்து ஒரு மூவியாகவே போட்டிருக்காங்க. மூவியாகவே டிரான்ஸ்லேட், அதாவது டப்பிங் பண்ணி மூவியாகவே தமிழ் எடிஷனில் வந்து இருக்குது. ஸோ அதோடைய லிங்கையும் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். அடுத்து 3வதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மரி எங்கே சார் படிக்கிறது, இதுக்கு வந்து சம்மரி படிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ இந்த சம்மரியை வந்து எங்கே படிக்கிறது, கிங்லியர் சம்மரியை வந்து எங்கே படிக்கிறதுனா, நான் சம்மரிக்கு உண்டான பிடிஎஃப் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க. ஆனால் எப்போதுமே பிரிண்ட் அவுட்டாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வீடியோ பார்த்து எழுதுறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் உங்களுடைய கைப்பட நோட்ஸு எழுதிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிடிஎஃப்பில் அண்டர்லைன் பண்ணுறதோ அல்லது ஃபோன்லேயே வந்து ஹைலைட் பண்ணுறதோ ஜெராக்ஸை பார்த்து படிக்கிறதோ வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் இன்கேஸ் எந்த ஸ்டடி சென்டரில் நீங்கள் மெட்டீரியல் வாங்கியிருந்தாலும் சரி, அதை பார்த்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய கைப்பட நீங்கள் நோட்ஸ் எழுதும்போது தான் உங்களுக்கு அது மைண்டில் நிற்கும். ரிவைஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம். நம்ம பிடிஎஃப்பில் போட்டிருக்கிறத வந்து பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் சொல்கிறேன். அடுத்து சம்மரி வந்து இன்னொரு வீடியோ ஒன்று ஒரு பெஸ்ட்டு கிங் லியருக்கு சம்மரி வீடியோ ஒரு ஷார்ட் சம்மரி தான் போட்டிருக்காங்க அவங்க. நான் அந்த வீடியோவையும் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு புக்கு தமிழில் கதை படிச்சிருங்க. அப்படியே தமிழில் படிக்கும் போதே சேர்த்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் படிச்சிருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில்
ஒன்றாவே ஒரு ஃபுல்லாகவே படிச்சிடலாம். அடுத்து வந்து இந்த மூவி பாருங்கள், இல்லைன்னா மூவி பார்த்துட்டு அந்த புக் படிக்கணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு அந்த கதை ஈஸியாக தெரியும். மூவி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க, மூவி பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது வந்து கதை படிங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து சம்மரி வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா 4வது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற இந்த கிங் லியர் சம்மரிக்கான பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் அதிலேருந்து வந்து நோட்ஸ் எடுத்துங்க. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அதுக்கு என்ன சார் போடுறாங்க, நீங்கள் இந்த டெக்ஸ்ட் படிக்கும்போதே இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீன் அண்ட் லாஸ்ட் சீன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் 3 கேரக்டரை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணணும். இந்த 3 கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட் லைன் கேட்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னாங்க, கிங் லியர் அவருடைய சென்டென்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து ரொம்ப நோட் பண்ணுங்கள். ஒரு ஃபேமஸான சென்டென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில், நத்திங் இஸ் நத்திங் ஃபார் யூ. இது வந்து யார் சொல்கிறது, கிங் லியர் வந்து கார்டிலியார்கிட்ட சொல்வார். நத்திங் இஸ் நத்திங் ஃபார் யூ, உனக்கு நீ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான லைன். இது நானே இதில் தான் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிங் லியர் பேசுகிறது கார்டிலியா அந்த கேரக்டரை சுற்றி தான் இந்த பிளேவே மொத்தமாக நகரும். ஸோ அதனால் வந்து கார்டிலியாவை சொல்கிறது. தென் ஃபஸ்ட்டு இந்த பிளேயில் தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து இந்த ஃபூல் அப்படிங்கிற கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஃபூல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸான இருக்கிற ஓவராலாக இருக்கக்கூடிய ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ், ஷேக்ஸ்பியருடைய ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸானவர் யார் அப்படின்னாக்க இந்த கிங் லியரில் வரக்கூடிய ஃபுல் அதுதான். ஸோ இவருடைய இந்த கேரக்டரில் வர்ற லைன்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் அவர் வந்து நிறைய கிண்டல் பண்ணுற மாதிரியும் சொல்லுவார். கிங் லியர்கிட்ட அவர் கிண்டல் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பார் ஷேக்ஸ்பியர். ஸோ அதனால் இந்த 3 கேரக்டரில் வரக்கூடிய நீங்கள் டெக்ஸ்ட் படிக்கும்போது இந்த 3 கேரக்டரில் வரக்கூடிய லைன்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நீங்கள் மற்ற எந்த பிளேவுக்கும் டெக்ஸ்ட் படிக்க வேண்டியதில்லை. பட் ஆனால் ஷேக்ஸ்பியர் பிளே 4 பிளேவுக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் படிச்சுருங்க. ஏன்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பிளே அந்த சானஸ்லேருந்து வந்துடும். அதனால் வந்து கீப் அப், உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.